பாடலாமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் செஞ்சேன், கலங்கின எனக்காய் இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் செஞ்சேன், கலங்கின எனக்காய் இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர்கள். பாடலும் என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காய் இறங்கி வந்தேன். அப்ப காயங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான காரியங்கள் இருக்கு. எத்தனை வகையான காயங்கள்? ரெண்டு வகையான காயங்கள். ஒரு முதல் காயம், the injury that occurs on external, நமக்கு வெளிப்புறமாக ஏற்படுகிற காயங்கள். கீழே விழுறோம், இல்லைனா சம்டைம்ஸ் இதான் நமக்கு நடக்குது, கால் ஸ்லிப்பாக ஆகுது, அடிப்படுது. இதை நம்ம என்ன செய்யறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம், வைத்தியர்கிட்ட போகிறோம், என்ன செஞ்சிருது? அந்த காயத்துக்கு மருந்து போட்டோன்னே என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். இன்னொரு காயம் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பேசின வார்த்தைகள், நம்ம மனசுல என்ன செய்யும்? காயமாக என்ன செய்யும்? இருந்துட்டு இருக்கும். அப்ப பாருங்க, அந்த காயத்தை எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்ன செய்ய முடியாது? ஆற்ற முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த காயங்களை ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுகிற காயங்களை ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். அது மாத்திரம் இல்ல, வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். இப்ப நம்ம வாழ்க்கையில சிலரை சூஸ் பண்ணி வச்சிருப்போம். இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு கஷ்டமான தருணங்கள்ல இவங்க என்ன செய்வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி சில நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம். ஆனா அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆபத்து டைம்ல நம்மளோட என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. ஒரு உதவி செய்யறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் நமக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்யாமல் என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. ஆனால் அந்த டைம்லையும் அவங்க கைவிட்டுட்டு போன நேரத்துலையும் இயேசு நம்மளை கைவிடாமல் பாதுகாத்தார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்க பிசினஸை பாதுகாத்திருக்கிறார், உங்க பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார், உங்க தொழிலை பாதுகாத்திருக்கிறார், உங்க விவசாய நிலங்களை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அந்த நாளை நம்ம கர்த்தரை துதித்து பாட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சோத்திர பண்டிகையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிற உங்க வாழ்வில இனி நம்ம
ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும், உங்க வாழ்வில் அதிசயங்கள் நடக்கும், உங்க வாழ்வில் காணப்படுகிற பிரச்சனைகளை இயேசு என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. நாங்க மருத்துவத்துறையில இருக்கிறதுனால அநேக பேஷண்ட்ஸ் என்ன செய்வோம் பார்ப்போம். அநேகர் எங்களை என்ன செய்வாங்க? தேடி வருவாங்க. வந்தா சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபையால் நிறைய பேஷண்ட்ஸை கர்த்தர் பார்க்க வைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா 500 நபர்கள் மேலே புதுசான ஆட்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதில் நிறைய பேர் வருவாங்க. ஒரு கொஞ்சம் பேர் கிறிஸ்டியன்ஸ்லாம் வருவாங்க. சார் நீங்கள் கிறிஸ்தவ டாக்டர், நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம், எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் மந்திர போராட்டம் இருக்குது, எங்கள் வீட்டில் பில்லி சூனிய கட்டு இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இப்படி தான் என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்தாங்க, சின்ன பொண்ணும் வந்தாங்க. அந்த பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. பார்த்தீங்கன்னா ஒரு வயிறு வலி, சாதாரண ஒரு வயிறு வலி வந்து, தம்பி கீபோர்ட் ப்ளே பண்ண வேண்டாம், அந்த ஒரு சாதாரண ஒரு வயிறு வலி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பல டாக்டர்ஸ்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா மியாட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க? ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்குறாங்க. பார்த்தா எல்லாமே நார்மல். 3 மாதமாக அந்த பிள்ளை என்ன செய்யலை? ஸ்கூலுக்கே போகலை. பாருங்கள், 3 மாதம் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே போகலை. போன எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருக்குறாங்க, டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்குறாங்க, பல லட்ச ரூபா செலவழித்து ஸ்கேன் எடுத்துருக்குறாங்க, எம்ஆர்ஐ எடுத்துருக்குறாங்க, சிடி ஸ்கேன் எடுத்துருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யலை? வயிறு வலி என்ன செய்யலை? சரியாகலை. உடனே என்கிட்ட கூட்டு வந்தாங்க. ரிப்போர்ட்ஸில் இவ்வளோ நிறைய ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. உடனே நான் சொன்னேன், உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வான்னு சொல்ல செய்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க, அஸ் அ டாக்டராக நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ்ட்டை போயிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் சுகம் என்ன செய்யலை? அந்த பொண்ணுக்கு கிடைக்கல, சுகமே கிடைக்கல. பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணை கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தோடனே நான் கேட்டேன், கர்த்தர் கேட்க செய்தார். பாருங்க, நீ எதை பார்த்து பயந்தியா பாப்பான்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு சொல்கிறா, ஆமாம் சார், எனக்கு கனவுல பேய் பிசாசுக்கெல்லாம் என்ன செய்யுது தெரியுது. என்ன தெரியுது? பேய் பிசாசுக்கெல்லாம் தெரியுது. என்னை கழுத்தை நெருக்கிற மாதிரி, எனக்கு என்னை கொலை பண்ணுற மாதிரி பிசாசுலாம் என்ன செய்யுது தெரியுது சார். அப்போ அப்படின்னு சொல்கிறான். ஒரு பொம்மை நான் எப்பவும் வச்சுருப்பேன். அந்த பொம்மை ஒரு பெரிய பிசாசுடைய ரூபத்தில் என் கண்ணுக்கு என்ன செய்யுது தெரியுது. அதிலிருந்து நான் சிக்காயிட்டேன்னு சொல்லி அந்த பாப்பா சொன்னான். அந்த அம்மாவுக்கே அது தெரியாது. பாருங்க, கர்த்தர் ஞானமாக நம்மளை கேட்க வச்சார். இது வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸை யாரும் என்ன செய்யலை, எந்த டாக்டரும் என்ன செய்யலை, கேட்கல. பல லட்சக்கணக்கான ரூபாயை அந்த சின்ன பெண்மணி என்ன செஞ்சுருக்காங்க? செலவழிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. உடனே கர்த்தர் சொல்ல செய்தார், இன்னிலிருந்து அந்த பிரச்சனை பிசாசு தொந்தரவு உங்களுக்கு என்ன செய்யாது, வராதுன்னு சொல்ல செய்தார் கர்த்தர். கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நான் மாத்திரை மருந்து எதுவுமே கொடுக்கல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். உடனடியாக கர்த்தர் சொல்ல செய்தார். சொன்ன உடனே கர்த்தருடைய பிரசன்னம் அந்த பிள்ளையை தொட்டுச்சு. ஹல்லேலூயா. தொட்ட உடனே சொன்னேன், நீ நாளைக்கு நீங்கள் ஸ்கூல் போயிடணும், படித்து நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்ல செய்தார். அதே மாதிரி எந்த மாத்திரை மருந்து கொடுக்காம கிட்டத்தட்ட 3 மாதம் லீவ் எடுத்த பிள்ளை அடுத்த நாளே அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா. கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பார்த்தீங்கன்னா 10th நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் கிரேடு கர்த்தர் வாங்க உதவி செய்தார். கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். சாவை நோவையும் பேயும் ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு குழந்தை எழுந்த இயேசு நம் மத்தியில் அவர் உலாவி வருகிறார். இன்றைக்கும் அதே நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அதே அற்புதங்களை செய்த கர்த்தருடைய வல்லமை இன்றும் அற்புதங்களை செய்கிறது. எதிர விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு, சோர்வோடு, கலக்கத்தோடு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை தொட்டு சுகப்படுத்த போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கு அப்புறம் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாரும் அப்படியே எழுமி நின்று நம்ம அந்த ஸ்டான்ஸாவை பாட போறோம். 2வது ஸ்டான்ஸ் நம்ம பாடி அப்படியே ஆராதனைகளை கடந்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் எழுமி நின்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்ம பாட போறோம். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர், பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லாரும் உற்சாகத்தோடு நம்ம அந்த ஸ்டான்ஸாவை பாட போறோம். வேண்டினோரெல்லாம் விடைப்பட்ட போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடைப்பட்ட போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர்.
நம்பிக்கப்படல, உந்தைய என்னை கையில் படலமா, உம்மை நம்பி வந்தேன் நம்பிக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன், விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில், அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆமென். ஹalleluya. கரங்களை சொல்லமா, ஹalleluya. சொல்ல சொல்ல உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மாறுகிறது, உன் குடும்பத்தில் உள்ள துக்கங்கள் மாறுகிறது. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya. சொல்ல சொல்ல மன அமைதி உண்டாகிறது. மன அமைதி இல்லாம வந்திருக்கீங்க, ஒரு சிலர் பயத்தோட கலக்கத்தோட வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு அற்புதம், இன்றைக்கு விடுதலை. இயேசு விடுவிக்கிறார், உன்னை இயேசுவை தொட்டு சுகமாக்குறார். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. மந்திர வல்லமைகள், மந்திர வல்லமைகள், மந்திர தகடுகள் இப்பொழுதே எரிகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எரிகிறது. ஜோமனுங்க, 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 ஜோமனுங்க. பிசாசின் கிரியைகள் அழிகிறது. உன் குடும்பத்தில் காணப்படுகிற இருளின் ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. நன்றி சொல்ல சொல்ல வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. ஒரு சிலர் ஜோமன்றீங்க, தடை உங்களுக்கு பிசினஸ்ல தடை, என்ன வேலை செஞ்சாலும் தடை வருகிறது, தடை வருகிறது, மனது குழப்பம் ஏற்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தம்பி நான் அந்த குழப்பத்தை உனக்கு மாற்றுகிறேன். ஒரு சிலர் பயத்தோடு வந்திருக்கிறீங்க. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், வேலையில என் தொழில நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பயத்தோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன் மேல் கை போடுவதில்லை. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். Thank you Jesus. யாரோ ஒருவரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஜோமனுங்க, ஜோமனுங்க. தம்பி G major, G major. Hallelujah, 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 hallelujah. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. எல்லாரும் பாடலாமா? அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே ஈரமசைய உள்ளம் நீரம்ப தேச்சிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே எங்கள் காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே எங்கள் காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் தேவ வல்லமை காணப்படுகிறது, தேவ வல்லமை காணப்படுகிறது, தேவ பிரசன்னம் காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்க துக்கத்தை
துக்கத்தை இயேசு சந்தோஷமாக மாற்றுகிறார். எல்லா பயங்கள் மாறுகிறது. ஒரு சிலர் ஜெபம் பண்றீங்க, வேலை என்னாக போகுதோ, என் குடும்பத்துல எனக்கு வேலையே இல்லையே, நான் விவசாய தொழில் தானே பண்றேன், இவ்வளவு சம்பளத்தான வேலை பார்க்கறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாக வெளி நாடுகளிலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வெளி நாடுகளில் உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் தருவார். Thank you Jesus. அசைவாரும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வரும். எல்லாரும் சொல்லலாமா? பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் வாயில திறந்து பாடலாமா? உள்ளம் நிரம்ப இறங்கி வருமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. மெய்யாகவே 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 இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். உன் கண்ணீரை மாற்ற, உன் துக்கத்தை மாற்ற, உன் கவலைகளை மாற்ற, உன்னுடைய வேதனையை மாற்ற இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார். யார் முன்னாடி நீங்க அவமானப்பட்டு நடந்தீங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் உங்க தலையை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். வருகிற காலத்தில் உங்களுடைய வீடு அது ஆசீர்வாதமாக இடமாக மாறும். Thank you Jesus. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த சங்க பண்டிகையில நன்றி சொல்லுங்க. யாரும் துதிக்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டாம், யாரும் துதிக்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டாம். அதனால தான் துதி ஆராதனையை இது நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் உற்சாகம் துதிங்க, துதிங்க, துதிங்க. Thank you Jesus. Hallelujah. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே. எல்லாரும் பாடணும். என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சொல்லாமா? ஆராதனை உமக்கே. பீட் போடுங்க, பீட் போடுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே, எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர்.
மகிழ்ச்சி, உற்சாகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் நன்றி சொல்லாம, நன்றி சொல்லாம, நன்றி சொல்லாம, நன்றி சொல்லாம. ஆண்டவர் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் மரிக்கிற தருவாயில இருந்து ஆக்சிடென்ட்லையும் நோய்வாய்ப்பட்டு மரித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு இந்த ஆலயத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறாரு. அவருக்கு ஏசப்பாவுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா. நல்ல பெற்றோரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல குருவனார் ஐயாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. நானும் தன் பிள்ளை அல்லோ. எல்லாரும் வாய் திறந்து பாடணும். நானும் தன் பிள்ளை அல்லோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவ ஊற்று நீதானையா, ஜீவ ஊற்று நீதானையா. நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன் நாட்டுக்குட்டி. இயேசு அப்பா நான் பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவர். உண்மை நாங்கள் பார்க்கிறோம், உண்மை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிலர் ஜெபம் பண்றீங்க, வீடு என்னால் கட்ட முடியல, வீடு கட்டுற காரியத்தில் எனக்கு தடை ஏற்படுகிறது. சென்ற வருடமே நான் ஆரம்பித்தேன், ஆனால் அந்த வீடு எனக்கு சரியாக கட்ட முடியலன்னு சொல்லி ஒரு சிலர் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாக நீங்கள் வீட்டை கட்டி முடிப்பீங்க. கரங்க தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா, நன்றி சொல்லலாமா, நன்றி சொல்லலாமா. பிரயாசப்படலாம். ஒரு சிலர் வீடு கட்டணுமே, எனக்கு சொந்த வீடு இல்லையேன்னு சொல்லி, சின்ன வீட்டில் நான் குடியிருக்கிறேனேன்னு சொல்லி, கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்பதாக ஒரு வழியை உங்களுக்கு திறக்க போகிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்கள் தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா. ஒரு புதிய நிலத்தை கட்ட உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒரு சிலர் மன்னிக்காம இருக்கிறீங்க. மற்றவர்கள் பேசின வார்த்தைகள், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அதனால உங்க குடும்பத்துல நன்மை இல்லாம இருக்குது. ஒரு சிலரை கர்த்தர் காண்பிக்கிறார், ஒரு சிலரை கர்த்தர் காண்பிக்கிறார். நீங்க அவங்களாங்க ஏமாற்றப்பட்டவங்களா இருக்கலாம், சொத்து விஷயத்துல அவங்க உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ஆண்டவரே நான் உங்களை மனப்பூர்வமா மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதனால உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, திருமண தடை இருக்கிறது. ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நான் மன்னிக்கிறேன், என்னுடைய பாவத்தை நீங்க மன்னித்தீங்க ஆண்டவரே, மற்றவர்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கடைசியாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக பாடல் தாளில் உள்ள 8வது பாடல்
காலையும் மாலையும் அல்லேலூயா. தம்பி ஏ மேஜர், ஏ மேஜர், ஏ மேஜர் மட்டும் படிங்க. ஏ மேஜர். அல்லேலூயா. எல்லாரும் தெரிந்த பாடல், எல்லாரும் 8வது பாடலை எடுத்துக்கலாம். கண்களை மூடி நம்ம சொல்ல போறோம். கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். எல்லாரும் பாடலாமா? நான் உயர நிற்கும் போது கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா. பீட் போடுங்க, பீட் போடுங்க தம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிதம் ரிதம் போடுங்க, ரிதம் போடுங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏ மேஜர், ஏ மேஜர். ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். எல்லாரும் பாடலாமா? என் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும், எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல சொல்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. தம்பி கீபோர்டு ஒரு நிமிஷம். எல்லாரும் கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அல்லே மியூசிக் இல்லாம அல்லேலூயா சொல்லாமா? லூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா அல்லே. ஆண்கள் பகுதியில் லூயா, அல்லே சத்தமா லூயா, அல்லே லூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பாடல் வேடுகள் ஆராதனை வேலை கத்தர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து செய்தி மூலமாக கத்தர் எங்களோடு கூட பேசுங்க. செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இப்படி உட்காரலாம். ஹல்லேலூயா. கத்தருடைய நாமம் என்ன செய்வதாக, மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் கத்தர் என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு எல்லாத்துக்காக உங்கள் சபைக்காக நன்றி செய்கிறேன். ஜெபித்து தான் என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா.
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செஞ்சுக்கோம், செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி சண்டே சர்வீஸில் கர்த்தர் பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். ஏன்னா வெளி இடங்களுக்கு செல்ல முடியல, ஏன்னா டியூட்டி டைம் அதிகமாக, கவர்மெண்ட்டில் லீவ் கொடுக்க மாட்டாங்க, லீவ் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுக்கும் இந்த ஆயுர்வேதா டிபார்ட்மெண்ட், ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஆயுர்வேதாவுக்கு கர்த்தர் என்ன ஹெட்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய மக்களை பார்க்குறோம், பல இடத்துக்கு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம். எனக்காக என்ன செஞ்சுக்கோங்க, ஜெபிச்சுக்கோங்க. என்னுடைய மனைவியும் ஒரு டாக்டர், இயற்கை மருத்துவ டாக்டர். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. நாங்கள் செபத்தியாபுரத்தில் கர்த்தருடைய கிருபையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி தனியாகவும் கர்த்தர் கிளினிக்கை ரன் பண்ணும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக பேஷண்ட்ஸை கர்த்தர் பார்க்க வைத்திருக்கிறார். பெரிய பெரிய நோயாளிகளுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், சிகிச்சை கொடுத்து அவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க, சுகமாகி போயிருக்கிறாங்க. ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம், இந்த வியாதிக்கெலாம் ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம புதுசாக இப்போ யூடியூப் சேனல் ஒன்று என்ன செஞ்சுருக்கிறோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 20 ஆண்டு காலமாக நான் பார்ட் டைமாக மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன். நானும் சிஎஸ்சி சர்ச்சு தான். நான் சர்ச்சில் ஆர்கனைஸ்டாக ஒரு 15 வருஷம் நான் ஆர்கனைஸ்டாக இருந்தேன். ஹல்லேலூயா. எங்கள் சபையிலேயே கர்த்தரை நான் ஆர்கனைஸ்டாக கர்த்தர் பயன்படுத்தினார். அப்பொழுதே நான் வந்து பாடல் பாடுறதுக்கு ஆல் நைட் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குலாம் மற்ற நேரம் என்ன செய்வேன், வெளியில் மீட்டிங்லாம் என்ன செய்வேன், போவேன். சண்டே ஆனால் சர்வீஸ்க்கு போய் சர்ச்சில் என்ன செய்வேன், கீபோர்டு வாசிப்பேன். ஏதாவது வெளியில் ப்ரோக்ராம்ஸ் கூப்பிட்டாங்கன்னா வெளியில் அரேஞ்ச் பண்ணி என்ன செய்வேன், கொண்டுட்டு வருவேன். அப்போ இந்த ஊழிய பாதையில் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இப்போது நிறைய இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் செய்தி கொடுத்த பிறகு அது எங்களுக்கு என்ன செய்ய திரும்ப எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கர்த்தர் கிருபையால் கோவிட் டைமில் யூடியூப் நாங்கள் என்ன செய்யலை, ஆரம்பிக்கலை. ஆனால் கர்த்தர் பல இடத்துல பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஷார்ட் டைம், எந்த ப்ரொமோஷன் கிடையாது, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அதை கொண்டு போய் சேர்த்தார். எல்லா டோட்டல் பேஜஸ் பார்த்திங்கன்னா 26,000 வியூஸ்க்கு மேலே கர்த்தர் போக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருப்போம். அந்த யூடியூபுடைய உங்களுடைய பாடல் தாள் இருக்கும், அந்த தாளில் மேலே போட்டிருக்கோம். நீங்கள் யூடியூப் சேனல், யூடியூப் எத்தனை பேர் பார்ப்பீங்க, கை வைத்து காமிங்க. சும்மா யாரும் கை வைக்க மாட்டீங்க, பயப்படுறீங்க. இல்லை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும்ல யூடியூப், அதில் போய் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே எடுக்கிற செய்தி கூட ஃப்யூச்சரில் என்ன செய்யும், கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். ஹல்லேலூயா. நீங்கள் அதை என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். ஜியோன் ரிவைவ் ஃபெலோஷிப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அதை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற நம்ம செய்திகள், பாடல்கள்லாம் என்ன செய்யும், வரும். அது மாத்திரம் இல்லை, மகிமை டிவி. மகிமை டிவி எத்தனை பேருக்கு இங்கே தருது, எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. தைரியம் உச்சமாக கை வைத்துங்க. என்ன ஒன்றுமே கிடையாது, சர்ச் நம்ம சபை. ஹல்லேலூயா. மற்ற இடத்துல கையை வைத்து என்ன செய்யணும், யோசிக்கணும். சரியா? சர்ச்சில் எதாவது ஆன்சர் பண்ணால், கொஸ்டின்ஸ் பண்ணாங்கன்னா என்ன செய்யணும், கையை வைத்து நல்லா ஆர்வமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சபை. ஹல்லேலூயா. நீங்கள் பறந்து வளர்ந்த ஊர், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபை. நீங்கள் இந்த சர்ச்சில் என்ன செய்யும், ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கணும். ஹல்லேலூயா. மகிமை டிவி எத்தனை பேருக்கு வருது? இப்போ தான் பாதி கை வயிறுது, எல்லாரும் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஓனர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மிஸ்டர் பொமிக் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க ஆரம்ப நாட்கள்லேருந்தே எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் அவங்க டிவி சேனல் ஆரம்பிக்கும் போதே என்கிட்ட இன்னொரு ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கி கர்த்தர் கிருபையினால தமிழ்நாடு முழுசும் அவங்க சேனல் போயிட்டுருக்கு. கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் அவங்கள வைத்து இருக்கிறார். அப்போது நிறைய பேர் கேட்டாங்க, யூடியூப்பில் மட்டுமா சார் போடுறீங்க அப்படின்ட்டு. உடனே நான் சொன்னேன், இல்லை, மகிமை டிவியில் நம்முடைய நிகழ்ச்சி வந்து 2வது வியாழனும் 4வது வியாழனும் கண்டிப்பாக வரும். ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு ப்ரோக்ராம்ஸ் எனக்கு இல்லை, அதனால தான் நான் வாரம் டிவி நிகழ்ச்சி என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஏன்னா நமக்கு வேலை ஒர்க் இருக்கிறதுனால என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. எப்படியாவது ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் வந்து என்னுடைய ஊழியத்துக்கு வந்து நான் ஸ்பான்சர்ஷிப் யார்கிட்டையும் நான் வாங்குறது இல்லை. ஹல்லேலூயா. நான் வந்து எனக்கு இவ்வளோ கொடுங்க, ரிசிப்ட் அடித்து கொடுக்குறது, பில் புக்கு அடித்து கொடுக்குறது எனக்கு பழக்கமே கிடையாது. ஹல்லேலூயா. என் சம்பளத்தில் ஒரு போர்ஷனை எடுத்து வச்சு தான் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ என்கிட்ட ஜோம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, கும்பகோணத்துலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, மும்பையிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. எல்லோரும் ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க. சிலர்லாம் எனக்கு காணிக்க தாரேன் அப்படிம்பாங்க. நான் என் காணிக்க அட்ரஸை என்ன செய்யலை, கொடுத்தது கிடையாது. ஹல்லேலூயா. இனி நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு அழைத்த அழைப்பு அப்படி. ஹல்லேலூயா.
அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், தைரியமாக என்ன செய்யலாம், ஜோமன்னா நீங்கள் ஜெப குறிப்பு எனக்கு என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். என்னுடைய பின்னாடி பேக்கில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்குறேன். அடுத்தது மருத்துவ குறிப்பு. இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு சர்ச்சுக்கெலாம் போயிருக்கிறேன். அங்கே சர்ச் பெரிய சர்ச். அந்த சர்ச்சில் வந்து நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, வியாதிய பலவீனத்தோடு இருந்தாங்க. பெரிய டாக்டர்ஸ்ட்டை போய் ட்ரீட் பண்ண முடியாத வியாதிகள். பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் கேசஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பிளட் கேன்சர் கேஸை எடுத்து கத்திரிப்பால் இப்போ சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி கேன்சர் கேசஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் ப்ராப்ளம், ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை, செர்விக்கல் பெயின் பிரச்சனை, சயாட்டிக்கா பிரச்சனை, வெரிகோஸ் வெயின் பிரச்சனை. இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, லட்சக்கணக்கான ரூபாய் என்ன செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தான் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்குது. என்ன வாங்கியிருக்குது? கின்னஸ் ரெக்கார்டு. தெரியுமா? அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள ஊர் என்ன ஊர்? கன்னியாகுமரி. தடுக்கி விழுந்த ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டையே மாற்றிடுறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் எனக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸில் எனக்கு லிங்க் இருக்கிறார். ஆசிரியப்பள்ள மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டல்ஸில் எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிற விஷயம், சார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரிப்போர்ட் என்ன செஞ்சிடறாங்க, மாற்றிடுறாங்க. தங்களுக்கு நோயே இல்லாதவனுக்கு நோயாளியாக என்ன செஞ்சிடறாங்க, ஆளுகளை உருவாக்கி அவனுக்கு பயத்தை பூர்த்தி 5 லட்சம் 10 லட்சம் செஞ்சிடறாங்க சொல்லிடுறாங்க. இப்போது லாஸ்ட் வீக்கில் ஒரு பேஷண்ட் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பையனுக்கு எத்தனை வயசு? 32 வயசு. எத்தனை வயசு? 32 வயசு பையனுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆஞ்சியோகிராம்னா தெரியுமா? ஆப்ரேஷன் பலூன் மாதிரி வச்சு ஆப்ரேஷன் பண்ணி. எத்தனை வயசு பையன்? 32 வயசு பையன். யோசிச்சு பாருங்க, உலகம், மருத்துவ உலகம் எங்கே போயிடுச்சு. ஒன்றும் சாப்பிட முடியாது அந்த பையன், கொழுப்பு சத்து சாப்பிட முடியாது. லாஸ்ட் வரைக்கும் என்ன செய்யணும், மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ சில வியாதிகள் உங்கள் ட்ரீட் பண்ண முடியாத வியாதிகள் கூட நீங்கள் என்ன செய்யலாம், கன்சல்டேஷன் நீங்கள் நம்மகிட்ட செய்யலாம். கர்த்தருடைய நாமம் அது மூலமாக என்ன செய்யும், மகிமைப்படும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம செய்திக்கு நேரம் என்ன செய்யலாம், நம்ம கடந்து செல்லலாம். இன்றைக்கி என்ன செய்தி கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் வந்து கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலம் என்ன காலம்? கடைசி காலம். நான் வேகமாக முடிச்சிடுறேன். மணி 10 மணி. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 10:15 10:30 ஐயாட்ட சொன்னேன். 10:15 10:30 முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. யாருக்கும் போர் அடிக்குதா? இல்லை, அப்படிதானா? சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம கண்களை மூடி, செய்திக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இல்லை, கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கலாமா? என்னை உமக்கு தந்தேன் இயேசுநாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசுநாயகா. தம்பி ஜி மேஜர். இயேசுநாயகா நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசுநாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசுநாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசுநாயகா, 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 உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசுநாயகா. அன்பின் பரலோக பிதாவே, பேச போகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரின்னு சொல்லி சொன்னது போல கர்த்தர் என் மூலமாக நீங்க பேசுங்க ஆண்டவர். அப்படி செய்ததுக்காக சோதரம் இயேசு கிறிஸ்து மூலம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நிச்சயப்படுவதாக, மகிமைப்படுவதாக. நம்ம வேகமாக நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லலாம். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க காலம் என்ன காலம்? கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தர் மெய்யாகவே அவர் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். ஹல்லேலூயா. முதல் முறையாக அவர் பாவத்தை போக்கும் பலியாக இந்த உலகத்தில் வந்தார். 2ஆம் முறையாக அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. He is come to this world to judge the people. 2ஆம் முறையாக அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். நியாயாதிபதியாக வந்து
எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ ஏசப்பா 2ஆம் வருகைக்காக சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் நிறைய திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்தி நான் பேசணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், இந்த வசனத்தை நீ பேசுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து வேகமாக 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால் 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முன்பாகத்தை யாராவது வாசிக்கலாமா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. முதல் சித்தம், ஆண்டவர் இந்த உலகத்தில் அநேக திட்டத்தை கொடுத்திருக்கிறார், அநேக திட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருடைய தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருடைய விசுவாசிகளுக்கும் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையான கர்த்தர் அநேக பைபிளில் வேதத்தில் அநேக சித்தங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதில் 3 சித்தங்களை பார்க்க போகிறோம். முதல் சித்தம், நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறணும்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் அந்த உலகம் முழுசும் பொல்லாங்குள்ள கிடக்கிறது. இனி காலம் செல்லாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கடைசி காலமாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சுட்டாங்க? பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க. பரிசுத்தம் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் பாவம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் போராட்டம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் என்ன செய்கிறாங்க? பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க பாருங்க. பிசாசு பரிசுத்த குலைச்சலுக்கான காரியங்களை இன்னைக்கு செஞ்சுருக்கான், நிறைய செஞ்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்வாங்க? எல்லாரும் என்ன செய்வாங்க? காலையிலே என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. எத்தனை மணிக்கு எழும்புவாங்க? எத்தனை மணிக்கு எழும்புவாங்க? 4:30 5 மணிக்கு எழும்புவாங்க. எத்தனை மணிக்கு எழும்புவாங்க? பாட்டி மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி, எத்தனை மணிக்கு எழும்புவாங்க? எத்தனை மணிக்கு எழும்புவாங்க? 4:30 5 மணிக்கு எழும்புவாங்க. இன்னைக்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு எழும்புகிறோம்? 7 மணிக்கு எழும்புகிறோம். சிலவங்க 8 மணி. ஒரு அம்மா என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க, ஒரு காலேஜ் பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. சார், என் பொண்ணு காலேஜுக்கு என்ன செய்கிறா? 9:30 தான் சார் எழும்புறா. எத்தனை மணிக்கு எழும்புறா? 9:30 தான். 10 மணிக்கு காலேஜ் சார். எத்தனை மணிக்கு எழும்புறா? 9:30 தான் எழும்புறா. சாப்பிட்டாலா சாப்பிடாலையா, குளிக்காலா குளிக்கலையான்னு தெரில சார் அப்படின்னு சொல்லி பேரண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? நம்ம கலாச்சாரத்திலே பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்றைக்கி பார்க்குறோம், முன்னாடி காலில் என்ன செஞ்சாங்க? எலும்புனாங்க. எலும்புனோடனே எதை வாசிப்போம்? நம்ம முகத்தை வாசிப்போம். எல்லாரும் முன்னால் பைபிளை வாசிப்போம். உண்மை தானே? ஆனால் இப்போ எல்லாரும் எதை பார்க்குறான்? செல்ஃபோனை பார்க்குறான். பாக்கெட்லேயே வச்சு தூங்குறாங்க, தலைக்கடியில் வச்சு தூங்குறாங்க. காலில் எழுமிச்சோடனே மெசேஜ் ஆன் பண்ணி எதை தான் பார்க்குறாங்க? என்னடா குரூப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்கு, டயசிஸில் என்ன மெசேஜ் வந்திருக்குது, டயசிஷன் குரூப்பில் என்ன வந்திருக்குது, இல்லைன்னா பர்சனலாக மெசேஜஸ் என்ன வந்திருக்கு. அதில் ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? குட் மார்னிங்னு எல்லாத்துக்கும் அனுப்புறது. காலையில் எழுந்தோன்னு என்ன செய்கிறது? குட் மார்னிங்னு அனுப்புறது. பாருங்கள், இந்த காலம் கடைசி காலம் ஆயிடுச்சு. முன்னால் பார்த்தா பைபிளோடு தான் என்ன செய்யுது? நம்ம பிள்ளைகள்லாம் என்ன செய்யும்? எழும்புவாங்க. இப்போ செல்ஃபோனை மறைச்சி வச்சுக்கிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது. பெற்றோர்கள் நினைப்பாங்க, பையன் என்ன செய்கிறான்? தூங்குறான், என் மகா தூங்குறாயா, இவன் பெட்ஷீட் எடுக்கும்போது என்ன செய்யுது? செல்ஃபோன் பார்க்குறது, மெசேஜ் அனுப்புறது. யோசிச்சு பாருங்கள். அப்போ காலம் எவ்வளோ பொல்லாத காலம் ஆயிடுச்சு. அப்போ பாருங்கள், பிசாசு இதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். என்கிட்ட ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். என் கிளினிக்கில் நடந்த சம்பவம். 3 வயசு பிள்ளை என்ன செஞ்சாங்க? கூட்டிகிட்டு வந்தாங்க. எத்தனை வயசு பிள்ளை? 3 வயசு பிள்ளை. அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் சாரி பையன், பொண்ணு இல்லை பையன், பையனை கூப்பிட்டு வந்தாங்க. 3 வயசு பையன். சார், என் பையன் ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டேங்கான், இன்னைக்கு இருக்கவே மாட்டேங்கான் சார். எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்யறான்? வீசுறான். சேரை தூக்கி வீசுறான், எல்லாத்தையும் வீசுறான், எல்லாத்தையும் அடிக்கிறான் சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா பையனுக்கு என்னம்மா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. சார், நான் வேறு ஒன்றுமே கொடுக்கலையே சார் அப்படின்னா. செல்ஃபோன் கொடுத்தீங்களான்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? நடந்த உண்மை சம்பவம். சரியா? செல்ஃபோன் கொடுத்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், நான் செல்ஃபோன் தான் சார் கொடுத்தேன், வேறு ஒன்றும் கொடுக்கல. அதாம்மா பிரச்சனை சொல்லிட்டு. இன்னொன்று, ஒரு கோக்கு மேலான்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்காத பிள்ளைகளே இருக்காது. அது சாப்பிட்டா தான் ரைம்ஸ், சாப்பிட்டா தான் சாப்பாடு சாப்பிடும், இல்லைன்னா சாப்பாடு என்ன செய்யாது? சாப்பிடவே சாப்பிடாது. முன்னால் பார்த்தீங்கன்னா நிலாவை பார்த்து தான் சாப்பாடு கொடுத்தாங்க. நான் 90ல் பிறந்தேன், 35 வயசு ஆகுது, 34 கம்ப்ளீட் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா நிலாவை பார்த்து தான் சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனால் நிலாவை பார்த்தா பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்குது? இப்போ சாப்பிட மாட்டேங்குது. செல்ஃபோனில் வர்ற நிலாவை பார்த்தா தான் என்ன செய்யுது? சாப்பிடுது. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அந்த அம்மா சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் செல்ஃபோன் கொடுத்தீங்க? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சார், என்னுடைய பிள்ளையை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்ன இல்லை? தேர் இஸ் நோ டைம் டு டேக் கேர் ஆஃப் மை சைல்ட். என்னுடைய குழந்தைய பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால நான் என்ன செஞ்சேன்? செல்ஃபோனை என்ன செஞ்சேன்? வாங்கி கொடுத்தேன். யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு காலம் எப்படி போயிட்டு இருக்குது.
கர்த்தர் பிள்ளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுடைய வளர்க்க வேண்டிய கடமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் என் பிள்ளைகளை நான் பரிசுத்தமாக வளர்ப்பேன், நான் பரிசுத்தமாக வாழுவேன் சொல்லி என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். அந்த பிள்ளை அந்த பையன் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் செல்ஃபோன் கொடுக்குறத என்ன செய்யுங்க, முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்டாப் த கிவிங் த செல்ஃபோன்ஸ் டு யுவர் சைல்டு. உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யாதீங்க, செல்ஃபோன் கொடுக்காதீங்க. ரொம்ப இது பெரிய ஒரு மரணத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளூ வேல்னு ஒரு கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூ வேல், நீல திமிங்கலம்னு சொல்லி அதை விளையாண்டு நிறைய பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, சூசைட் பண்ணி செஞ்சாங்க, தற்கொலை பண்ணி செத்து போனாங்க. இந்தியாவில் அந்த கேமுக்கு தடை கொண்டு பண்ணாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் கேம்ஸ், செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி பரிசுத்தத்தை அவங்க இழந்து போகிறாங்க. புக்கை தான் படிக்க முடியல. பைபிளை சொன்னால் என்ன செய்ய மாட்டேங்காங்க, பைபிள் கொடுத்தா பைபிள் வாசிக்கிறது இல்லை. பாருங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ சின்ன பிள்ளைங்களை நம்ம கவனமாக வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். கடைசி காலத்தில் பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் நம்ம இப்படிப்பட்டவங்கள வாழணும், பரிசுத்தமுள்ள வாழணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்குது பாருங்க, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அசுத்தமான ஜீவியம் செய்வதை அழைக்கவில்லை, அவர் பரிசுத்தமானவர். ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு பார்க்குறோம், நம்மளை ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, லேவியராகமத்தில் போட்டிருக்குது பாருங்க, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். அப்போ நம்மளும் எப்படிப்பட்டவங்களா இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி நிமிடங்கள் நொடி பொழுதுல வாழ்ந்துட்டு இருக்கிற நம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசாயா பார்க்குறோம். ஏசாயா தெரிஞ்ச சம்பவம் தான். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கேருபீன்களும் சேரோபீன்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி இனத்துக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்ற கூப்பிட்டு சொன்னாங்கள். அப்ப ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் பரிசுத்த பாதையில் அவர் வழிநடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த முதல் சித்தம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய போகிறார், இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் பரிசுத்தம் உள்ளவனாக வாழ வேண்டும், உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக நான் வாழ வேண்டும், பாவம் நான் செய்யக்கூடாது. பாவம் செய்துட்டு இருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவரை என் பாவத்தை மன்னியும், நான் உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக நான் வாழுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இந்த கடைசி நாட்களில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் எப்படிப்பட்டவங்கள வாழணும், பரிசுத்தமாக வாழணும். அதான் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களே உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ நமக்கு அற்புதம் தேவை அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். கடைசியில் பாருங்க, வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வெளிப்படுத்தல் 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னமும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னமும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீங்கள் நினைக்கலாம், நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை நான் உயர்த்துவேன் சொல்லுகிறார். நான் வேகமாக சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே நான் பரிசுத்தம் உள்ளவனா என்ன செய்யணும், வாழணும். நான் உமக்கு பிரியமான பிள்ளையா என்ன செய்யணும், வாழணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது நான் முதல்ல சின்ன பிள்ளைங்களை சொன்னேன், வாலிபர்களை சொன்னேன். இன்னைக்கு வாலிபர்கள்லாம் பார்க்குறோம், அநேகர் போதை பழக்கத்தில் என்ன செய்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க செல்ஃபோனுக்குன்னா வாலிப பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, போதை பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரக் அடிக்டாக இருக்கிறாங்க, குட்டி பழக்கம், ட்ரக்ஸு, அது மாதிரி ஐடியில் வேலை பார்க்குற பர்சன்ஸ் நிறைய பேர் என் பேஷன்ஸ் இருக்கிறாங்க. அந்த பெங்களூர், அந்த மும்பை, அங்கெல்லாம் இருக்கிற பிள்ளைங்க பசங்கள்லாம் என்ன செய்ய மாட்டேங்காங்க, சரியாகவே சாப்பிட்றது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக்ஸாக யூஸ் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், சிறு பிள்ளைகள் மேலே நமக்கு ஒரு கரிசனை வேணும். மொபைலை நம்ம கொடுத்தோன்னா அவங்கள நம்ம கவனிச்சிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, வாலிபர்களுக்கு இன்னைக்கு வாலிபர் கெட்டு சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க. ட்ரக்ஸ்னால அடிக்ட் ஆகி அவங்களுடைய போதை பழக்கத்தினால மூளை சரியாக என்ன செய்ய மாட்டேங்குது, செயல்பட மாட்டேங்குது, படிக்க முடியல, அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி வேலையில் செய்ய முடியல, வேலையில் இருக்க முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல. இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு என்ன செய்கிறான், விதைத்து கொண்டு இருக்கிறான். பெரியவங்களை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி, பெரியவங்க யாரு வேற மாதிரி இருக்குது. நடந்த உண்மை சம்பவம். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு பாட்டி வந்தாங்க. அந்த பாட்டிக்கு 70 வயசு இருக்கும். எத்தனை வயசு? 70 வயசு இருக்கும்.
65லேருந்து 70 வயசு இருக்கும். அந்த பாட்டி சொன்னாங்க, ஐயா எனக்கு தூக்கமே வரலன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஐயா எனக்கு தூக்கமே வரல, எனக்கு தூக்க மாத்திரை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நான் கிளினிக்கில் அட்டன் பண்ணுறேன். பாட்டிட்டு சொன்னேன், பாட்டி நான் தூக்க மாத்திரைலாம் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். எதனால உங்களுக்கு தூக்கம் வரல? உடனே தாத்தா சொல்கிறார், பாட்டிக்கு சரியாக காது கேட்காது. தாத்தா வந்து என்ன சொல்கிறார், ஐயா வந்து 10-11 மணிக்கு என்ன செஞ்சிடறா, தூங்கிடுறா. தூங்கிட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு உட்காந்து என்ன செய்கிறா, தன்னாலே எஞ்சி உட்காந்து அழுவுறாயா. என்ன செய்கிறா, தன்னாலே உட்காந்து எஞ்சி அழுவுறா. என்னன்னே தெரிலையா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார். உடனே நான் சொன்னேன், பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி எதுக்கு பாட்டி நீங்கள் வந்து உங்களை அறிஞ்சு நீங்கள் அழுவுறீங்களா, அறியாமல் அழுவுறீங்களா? சரி, உங்கள் இப்போ சிலவங்க பார்த்துருக்கோம், இன்சோமியான்னு சொல்லுவோம், ஒரு வியாதி, தூக்க இன்மைன்னு சொல்லுவோம், இன்சோமியா மெடிக்கல் டேர்மில். அந்த இன்சோமியா பேஷண்ட்ஸ்க்கு வந்து தூக்கம் வராது. அவங்களுக்கு தூக்கம் செடேட்டிவாக மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பாங்க. பிரெயினை வந்து ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணி பிரெயினோட ஆக்டிவிட்டியை கம்மியாக்கி தூக்கத்தை உண்டு பண்ணுவாங்க இன்சோமியாவுக்கு. இந்த பாட்டிகிட்ட கேட்டேன், ஐயா நான் தெரிஞ்சு தான் அழுவுறேங்குது பாட்டி. என்ன செய்கிறேன், தெரிஞ்சு தான் அழுவுறேன். உடனே பாட்டிகிட்ட கேட்டேன். உடனே தாத்தா சொல்கிறாரு, ஐயா இவன் வந்து தொடரா பார்க்குறா. என்ன பார்க்குறா, தொடர்னா தெரியும், சீரியல். சரியா, சீரியலாக பார்க்குறா ஐயா. காலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லா சீரியலும் பார்க்குறா. சரியா, என்ன செய்கிறாங்க, எல்லா சீரியலும் பார்க்குறா ஐயா. இவளுக்கு வந்து அங்கே தொடருன்னு போட்டுருவான்ல, நான் சொன்னேன் தொடருன்னு போட்டுருவான். ஏதோ ஒரு பரபரப்பான சம்பவத்தை வச்சு நான் பார்க்க மாட்டேன் சீரியல், உண்மையாக சொல்கிறேன், நான் பார்க்க மாட்டேன். தொடருன்னு போட்டுருவான். அந்த தொடரும் சம்பவம் எப்படி போடுவான், இந்த சீன் முடிகிற மாதிரி போட்டுருவான். நம்ம இமேஜினேஷனில் என்ன கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி போட்டுருவான். பார்க்குற ஆளுக்கு நல்லா தெரியும். மாமியார் மருமகள் சண்டை, விஷத்தை வச்சாலா வைக்கலையா அப்படி கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருவான். விஷத்தை கலக்கிற மாதிரி வச்சுட்டு கொண்டு போனால் இல்லையா அப்படின்னு வச்சுருவான். காரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லையா அப்படி கொண்டு போய் விட்டுருவான். உடனே நான் பாட்டி சொல்லுது, ஆமாய்யா மாமியார் மருமக சண்டை வரும், சண்டை வந்து தொடருன்னு போட்ட பிறகு அதில் வந்து என்ன ஆகும்னு சொல்லி நான் மனசில் நினச்சி அழுதுகிட்டே இருப்பேன். அதான் எனக்கு கனவுல வந்துடுது. என்ன வந்துடுது, கனவுல வந்துடுது. உண்மையாக யோசிச்சு பாருங்கள், வயசானவங்களாம் இருக்கிறீங்க, நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாம் எங்கே போயிடும், மூளைக்கு போயிடும். எங்கே போயிடும், மூளைக்கு போயிடும். அதான் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம பாடி வந்து ஸ்லீப் ஆகும், ஆத்மா வந்து என்ன செய்யாது, ஸ்லீப் ஆகுது. ஆன்மான்னா உயிர், ஆத்மா, ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்கிறோம். சான்ஸ்கிரிட்ல எனக்கு நல்லா தெரியும். ஜீவாத்மானா என்னன்னா நம்ம தான் ஜீவம். ஜீவனா சுவாசம், ஜீவனா என்னது, சுவாசம். நம்ம சுவாசிக்கிறது நம்ம ஜீவாத்மா. பரமாத்மானா காட், எட்டர்னல் காட், அதான் ஏசப்பா பரமாத்மா. அப்போ பரமாத்மா நமக்கு ஜீவனை கொடுத்தது. சரியா, அப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு மனசில் என்ன செய்யக்கூடாது, என்னமே வரக்கூடாது. இங்கே நாடகத்தை பார்த்து பாருங்க, அந்த பாட்டி, ஐயா இந்த மருமக சண்டை மாமியார் சண்டையில் என்ன ஆச்சுன்னு தெரியலக்கு வந்து நான் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லுது. உடனே நான் சொன்னேன், பாட்டி தாத்தாட்ட சொல்கிறேன், தாத்தா நீங்கள் கேபிளை கட் பண்ணிடுங்க. என்ன பண்ணிடுங்க, கேபிளை கட் பண்ணால் முடிஞ்சுது, அப்படிதானா? இப்போ நான்லாம் 10th 12th +2 படிக்கும் போது கேபிள் என்ன செஞ்சுருவாங்க, கட் பண்ணிடுவாங்க. நல்லா படிக்கணும் பையன், கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு சொல்லி 2 மாதம் 3 மாதம் கேபிளை கட் பண்ணிடுவாங்க. அதை நான் சொன்னேன், தாத்தா நீங்கள் என்ன செஞ்சுருங்க, கேபிளை கட் பண்ணிடுவோம். தாத்தா என் காதில் சொல்கிறாரு, பாட்டிக்கு காது சரியாக கேட்காது. ஐயா நான் பிரயாசப்பட்டேன், உண்மையாக நடந்தது. ஐயா நான் என்ன செஞ்சேன், பிரயாசப்பட்டேன். கேபிளை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நான் சோறு தண்ணி கூட உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்லி பாட்டி சொன்னதை சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, என்ன செய்ய மாட்டேன், கேபிளை கட் பண்ணிட்டா சோறு தண்ணி. அவர் பாவம் தாத்தா, இங்கே ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம், அண்ணாச்சிமார்கள்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. காலையிலே எழும்பி போனால் தான் அவங்களுக்கு என்ன செய்யும், இந்த வாழை தோட்டம் அந்த தோட்டம் எல்லாம் வச்சுருப்பாங்க. சரியா, காலையிலே எழும்பி போனால் தான் என்ன செய்ய முடியும், தண்ணி பாய்க்கிறது, ஆட்கள் பார்க்குறது. இப்போ இவர் காலையில் எழும்பி போனால் நைட்டு சாப்பாடு சாப்பிடணும் வேண்டாமா? அதுதான் ஏன் நான் பயந்து கேபிளை கட் பண்ணாமல் இருக்கேன். ஆனால் அந்த அம்மா என்ன தூங்க விட மாட்டேக்கு. தாத்தா சொல்கிறேன். உடனே பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி நான் பேர மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, நாடகம் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. தொடர் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. சீரியல் பார்க்காதீங்க. அது 3 பேர் இருக்குது, நாடகம், தொடர், சீரியல். பார்க்காதீங்கன்னு சொல்லி பாட்டிகிட்ட அட்வைஸ் பண்ணி, பாட்டி உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துடும் பாட்டி, நீங்கள் பாட்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் என்ன செஞ்சிடும் வந்துடும் சொல்லி என்ன செஞ்ச விட்டுட்டேன். அடுத்த வாரம் வராரு, தாத்தா சிரிச்சுட்டே வராரு. ஹல்லேலூயா. தாத்தா சிரிச்சுட்டு வந்தேன், சார் ஐயா 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 நீங்கள் கையை பிடிக்கிறார். கையை பிடிச்சி என்ன தாத்தான்னு, பாட்டி தூங்கிட்டா ஐயா அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவருக்கு சந்தோஷத்தை பாருங்க, தூங்கிட்டான்னு சொன்னேன். பாட்டி கேட்டேன், பாட்டி நான் ஐயா நீங்கள் சொல்கிறத நான் கேட்டேன், நான் என்ன செய்ய தொடர் என்ன செய்யலை பார்க்கல சொன்னேன். ஹல்லேலூயா. கரண்ட் அடி ஆண்டவரை மேம்படுத்தலாமா?
எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை என்ன செஞ்சிடும், கொளுத்திரும். ஒரு பெரிய நெருப்பை கொண்டு ஒரு பெரிய காட்டில் கொண்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன நெருப்பு, சின்ன ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வந்து அது குடும்ப சண்டையாக மாறிடுது. நிறைய குடும்பத்தில் டிவோர்ஸ் ஆகுது இல்லை, நிறைய பிரச்சனை, நிறைய டிவோர்ஸ்க்கு இந்த டிவி சீரியல் தான் காரணம்னு சொல்கிறாங்க. என்னதான் 80% குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதுதான் காரணம்? இந்த டிவி சீரியல் தான் காரணம். அப்புறம் அவன் ஏன் எடுக்க மாட்டேங்கான், நம்மகிட்ட இருந்து காசு சம்பாதிக்க அப்படி போட்டுடுறான். இதில் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கான்ப்பா, இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கான்ப்பா, பொம்பளை பிள்ளைகள் அந்த வாட்ச் கட்டணும், இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும். அன்னைக்கு ஒருத்தனால பார்க்குறேன், அன்னைக்கு பார்த்து சொல்கிறாங்க, சார் ஒரு சீரியலில் அதே சாரி போட்டிருந்தாங்க சார் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ மக்களுடைய நிலைமை பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கரங்கத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்க பண்டிகையில, இந்த ஸ்தோத்திர பண்டிகையில நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உலாவுகிற இடம் அது பரிசுத்தம் உள்ளது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் பரிசுத்தர். எந்த இடத்துலையும் அசுத்தம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி தான் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய வயிற்றில் பெரிய கட்டி இருந்து அந்த அம்மா வந்து பிசாசு வந்து என்ன செய்யுமா, கழுத்தை வந்து சங்க பறித்து அழுக்குமா. அந்த அம்மா எத்தனையோ வீட்டு போய் பார்த்துட்டேன், எனக்கு சரியாகலை, உங்கள்கிட்ட வந்தேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், அம்மா உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க, விக்கிரகத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஹல்லேலூயா. நம்ம கூட பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நான் பார்த்த உடனே கர்த்தர் எனக்கு உணர்த்திடுவார். ஒவ்வொரு ஆள்கிட்ட உள்ள காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்திடுவார். ஒரு 10 செகண்டில் ஆண்டவர் என்கிட்ட பேசிடுவார். உடனே சொன்னோன்னே, ஆமாம் சார், எங்கள் வீட்டில் ஒரு தாயத்தை கட்டி நாங்கள் வச்சோம், அந்த தாயத்தை கருப்பு தாயத்தை என்ன செஞ்சோம், தொங்க விட்டோம், அதுலேருந்து தான் எங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், தைரியமாக அதை கலத்தி என்ன செய்யுங்க, கட் பண்ணி நீங்கள் எரிச்சிருங்க, உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் தருவான்னு சொல்லி கர்த்தர் சொல்ல செய்தார். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி அந்த தாயத்தை என்ன செஞ்சாங்க, மந்திர தாயத்தை கட் பண்ணி தூர போட்டாங்க. தூர போட்டோடனே அவங்க குடும்பத்தில் விடுதலை. கரங்கத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாள் கேட்கறது, குறி கேட்கறது. அப்படிதானா? இந்த நாளில் வச்சா நல்லா இருக்குமா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம், எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம கிறிஸ்டியன் கல்யாண வீடு தான், பெரிய கூட்டம். நானும் போயிருக்கேன், விஐபி மாதிரி எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருக்கேன். கொட்டடிக்கிறது நின்று போச்சு, எல்லாம் நின்று போச்சு. என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்குறேன் பக்கத்தில். சார் நல்ல நேரம் பார்க்குறாங்க சார். யோசிச்சு பாருங்க, அந்த டைம் வந்தவன தான் கொட்டடிக்க திரும்ப. அப்போ இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். இப்போ நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம இதுலேருந்து முதல்ல வெளியில் வரணும். ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம முதல்ல இதுலேருந்து வெளியில் வரணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கொலை செய்கிறது பாவம், மற்ற எல்லா பாவங்களும் பாவம் தான். ஆனால் இது மூலமாக பிசாசு நம்ம வாழ்க்கையில் ஆக்குபை பண்ணி நம்ம மைண்டை சதைச்சிடுறான். சினிமா, நாடகம், தொடர் பார்க்கறதுனால மைண்ட் என்ன செய்கிறது, பாதிக்கப்படுகிறது. போதை வஸ்துக்களுக்கு அடிப்படையாக நம்ம சின்ன பிள்ளைங்க. அப்போ நம்ம முதல்ல மாற வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவர்களாக மாற வேண்டும். இனி காலம் செல்லாது. ஏசப்போடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. நான் வேகமாக கடந்து செல்லுகிறேன். பரிசுத்தமாக வாழ்ந்த நபர் அநேக பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்கலாம். யோசேப்பு பாருங்க. யோசேப்பு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில இந்த சர்வீஸ்ல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு கூடயும் கர்த்தர் இருக்க போகிறார். இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ ஏசப்பா உங்க கூட இருந்தாங்கன்னா நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? சக்சஸா இருக்கும். எப்படி இருக்கும்? சக்சஸா இருக்கும். நம்ம போன இடம் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு போன இடம் ஒரு சந்தோஷமாக மாறும். போன இடத்துல மற்றவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம போனா தேவ பிரச்சனை நம்ம கூட இருக்கும்போது மற்றவங்க யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை பாருங்க. யோசேப்பை தூக்கி கடைசியில் நினைச்சு நாங்கள் யோசேப்பு கர்த்தருக்குள்ள இருக்கிறாரு. கடைசியில் யோசேப்பை தேடி ஒரு பெரிய பாவம் வருகிறது. யோசேப்பு பாவத்துக்கு என்ன செய்கிறார்? விலகி
ஓடுகிறார். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடுகிறார். கடைசியில் பார்க்கிறோம், பார்வோன் தன் முத்திரை மோதிரத்தை கலத்தி அதை யோசேப்பு கையில் போடுகிறார். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பாவத்துக்கு விலகி ஓடணும்னா யோசேப்பை வைத்தின அதே தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் வைத்து வந்திருக்கிறார். கரங்கள் தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? கரங்கள் தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? தானியேல் மாதிரி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணீங்கன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேலை வைத்தின அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்களை வைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தீர்மானம் பண்ணணும், இயேசுவே நான் உமக்காக வீறு கொண்டு எழும்புவேன், நான் பாவத்தை செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட காரியங்களை விடுவிப்பேன் மற்றவர்களையும் சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. முதல் சித்தம் என்ன சித்தம்? நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா மாறணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும். ரெண்டாவது, எல்லா வச்சும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும். வேகமாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் போட்டிருக்குது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லா வச்சிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா மாறணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ரெண்டாவது, நம்ம எல்லா வச்சிலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் எந்த சூழ்நிலையிலும் நான் உண்மை ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவர்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். எந்த சூழ்நிலை நம்ம வாழ்ந்திருந்தாலும் சரி, நம்ம தாழ்ந்திருந்தாலும் சரி, கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14:15 போட்டிருக்குது, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை பயன்படுத்த. அப்போ ஆபத்து டைம்ல நம்ம கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்றோமா? அதை யோசிச்சு பார்க்கணும். நான் வேகமாக கடந்து செல்கிறேன். நீங்க பிலிப்பியர் எடுத்துங்க. பிலிப்பியர் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாரும் வாசிக்கலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? கவலை. என்ன கவலை? கவலை. எதா பற்றி ஒரு கவலை. யாரை கேட்டாலும் எனக்கு அந்த கவலை இருக்குது சார், இந்த கவலை இருக்குது. பாருங்க, என் கிளினிக் வரவங்க ஒரு பாட்டி வந்தாங்க. 58 வயசு. எத்தனை வயசு? 58 வயசு. ஐயா, என் முடியெல்லாம் என்ன செஞ்சு போச்சு? நரைச்சி போச்சு. என்ன செஞ்சுட்டு? நரைச்சி போச்சு. எப்படியாவது நான் டை யூஸ் பண்ணுறேன், டை யூஸ் பண்ணி எனக்கு அலர்ஜி ஆகுது. சரிங்களா? உண்மையாக நடந்த சம்பவம். யூஸ் பண்ணி ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வேண்டாம் வருவாங்க. யூஸ் பண்ணி நரைச்சி போச்சு. நீங்கள் எப்படியாவது ஒரு மூலிகை கஷாயமோ டையோ கண்டுபிடிச்சி ஆயிலோ கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு பெர்மனெண்ட்டாக என்ன செய்யணும்? கருப்பாகவே இருக்கணும். பாருங்கள், எனக்கு அதனால் ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த வார்த்தையை சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், மனுஷனுக்கு எதுலலாம் கவலை இருக்குது பாருங்கள். இன்னும் சிலர் வருவாங்க, சார் நான் குண்டாக இருக்கேன் சார், எனக்கு என்ன செய்யணும்? நல்ல ஒல்லியாகணும் சார், எனக்கு ஒரு மருந்து கொடுங்க. சிலவங்க ஒல்லியாக இருப்பாங்க, அவங்க வருவாங்க, நான் குண்டாகணும் சார், எனக்கு என்ன செய்யுங்க? மருந்து கொடுங்க. எனக்கு முடியே இல்லை சார், முடி கொட்டி போச்சு சார் அப்படிமா. யோசிச்சு பாருங்கள், மனுஷனுக்கு கவலை எங்கெல்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கூட இருக்கிற கர்த்தர், கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரண்ட் தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இன்னைக்கு நீங்கள் கவலையோடு இந்த இல்லத்துக்கு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டா நம்ம கண்ணீர் வடிப்போம், அப்படிதானே? கவலைப்பட்டோன்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும்? மனசு சோர்வாயிரும், டிப்ரெஷன் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும், சந்தேகம் வந்துடும், மன பயம் வந்துடும். கவலையை நம்ம என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன், ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு யாருக்கு தெரியப்பட்டணுமா? இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் ஃபோன் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க, அவ்வளோதானா? கவலையை ஷேர் பண்ணுறப்பெல்லாம் எங்கள் வீட்டில் இந்த தோசை செய்கிறாங்க, இந்த குழம்பு செய்கிறாங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணுறது. பாருங்கள், ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்த உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. யாரும் இப்போ என்ன செய்யறது இல்லை? ஜோம் பண்ணுறது இல்லை. அடுத்தது பண்ணுறாங்க, ஊழியக்காரங்க லெட்டர் எழுதி போடுறது. என்ன செய்யறது? லெட்டர் எழுதி போடுறது. இப்போ லெட்டர்லாம் கிடையாது, நேரே ஃபோன் போட்டு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஜோம் பண்ணணும்? ஏசப்பட்டு ஜோம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்த குறைகளை நிறைவாக்குகிற இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் எதை குறித்து என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன். பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும்
நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஒரு கவலையை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த கவலையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கரண்ட் தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஏன்னா என் லைஃப்பில் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும், என் பேஷன்ஸ் விஷயத்தில் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். அந்த நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறது. கச்சிதமான நம்ம இன்னொரு நாள் அது சொல்லலாம். பாருங்கள், நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். பிசாசெல்லாம் கர்த்தர் மடங்கிருத்தி போட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். என் பர்சனல் லைஃப்பில் பாருங்கள், நான் ஒரு செகண்ட் பார்ட் உள்ள சாட்சியை மட்டும் நான் சொல்லி அதுக்கப்புறம் கடந்து செல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் என் மனைவி கன்சீவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்டாக என் மனைவி கன்சீவ் ஆனாங்க. நான் என்னுடைய சாட்சியை இன்னொரு நாள் பிறகு சொல்கிறேன். 7ஆவது மாதம் செகண்ட் என் மனைவி கன்சீவ் ஆகிறாங்க. 7ஆவது மாதம் நாங்கள் ஓபி கன்சல்டேஷனில் இருக்கிறேன். நடந்த உண்மை சம்பவம். ஓபி கன்சல்டேஷனில் இருக்கிறேன். எனக்கு ஃபோன் வருது. என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி குழந்தைக்கு அமினாட்டிக் ஃப்ளூயிட் தண்ணீர் சத்து நெஞ்சிட்டு குறைஞ்சிச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி என்ன செய்யணும், உடனே பேபி எடுத்து இன்குபேட்டரில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, இன்குபேட்டரில் வைக்கணும் பேபி அப்படி எடுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணான். உடனே எங்கள் அம்மாவும் அவ்வளோ தான் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல். நான் என்னோட கிளினிக் கன்சல்டேஷனில் இருக்கேன். நான் கன்சல்டேஷனில் ஃபோன் கேட்டுட்ருக்கேன். எல்லா பேஷண்ட்ஸ் சுற்றி பார்க்குறேங்க, என்ன சார் என்னாச்சுன்னு சொல்லி. நான் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து நான் அழுது ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. கண்ணிலேருந்து கண்ணீர். முழங்கால் போட்டு முதல்ல நான் யார்கிட்டையும் ஃபோனில் ஒன்றும் சொல்லலை. முதல்ல முழங்கால் போட்டு இயேசுவே நீர் கொடுத்த குழந்தை ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ய வல்லவர்னு சொல்லி கண்ணீரோடு நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தண்ணீர் சத்து வந்து 5க்கு மேலே இருக்கணும். எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும், நர்சஸ் இருப்பீங்க, எல்லாருக்கும் டாக்டர்ஸ் இருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும் 5க்கு மேலே என்ன செய்யணும், இருக்கணும் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது. என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா 3.2 தான் இருந்தது. எத்தனை இருந்துச்சு, 3.2. 2021 பார்த்தீங்கன்னா உடனடியாக பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் நினச்சிட்டாங்க. செக் நைட்டு என்ன சொல்கிறா, அடுத்த நாள் நைட்டே ட்ராவல் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகி, அவள் பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் பார்க்காம வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு லாங் ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, there is no possible way to get a full matured baby. ஒரு ஃபுல் மெச்சூர்ட் பேபி வர்றதுக்கு சான்ஸே இல்லை சார், எந்த அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. எல்லாம் ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்கோ எடுக்கிறாங்க, பேபியை சிசரியன் பண்ணுற வேலைகள்லாம் ஆரம்பிச்சிச்சு. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை பண்ணி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். உடனே ஒரு மாதுளை ஜூஸை வாங்கி நாங்கள் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, கடைசியாக நாங்கள் ஒரு ஸ்கேன் எடுப்போம். நல்ல டாக்டர்ஸ், நான் போன டாக்டர்ஸ், நான் கடைசியாக ஒரு ஸ்கேன் எடுப்போம். அந்த ஸ்கேனில் உங்கள் ஒய்ஃபுக்கு அமினாட்டிக் ஃப்ளூயிட் கூடிட்டுனா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சர்ஜரி என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை, ஆண்டவரால் கூட்ட முடியும். ஹல்லேலூயா. மெடிக்கலால் கூட்ட முடியாது, 3.2 கூட்டவே முடியாது. அந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட் இருந்தால் தான் குழந்தை உயிரோடு என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். தாயிட்ட இருந்து அந்த சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் எல்லாம் குழந்தைக்கு என்ன செய்யும், பாஸ் ஆகி போகும். அதான் அமினாட்டிக் ஃப்ளூயிட். உடனே டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நான் ஒரு மாதுளை ஜூஸை வாங்கி அதை ஜெபம் பண்ணி, இதை நீ குடி, ஏசு உனக்கு அற்புதம் செய்வார்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. நான் சொன்னபடி அவள் குடிச்சு முடிச்சுட்டு டாக்டர் என்ன செஞ்சுட்டாங்க, ஸ்கேனுக்கு கூட்டு போயிட்டாங்க. நான் விசுவாசத்தோட எல்லாருக்கும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அப்புறம் தான் அனுப்பி 11 மணின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 11 மணிக்கு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். அங்கேருந்து ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்தாங்க. ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க தெரியுமா, சார் இம்பாசிபிளான திங்க உங்களுக்கு பாசிபிள் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 3.2 இருந்த அமினாட்டிக் ஃப்ளூயிடு 7.8 ஆகிட்டுன்னு சொன்னாங்க. கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தார். ஹல்லேலூயா. நான் அந்த நேரத்திலே திரும்ப கண்ணீரோட ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். ஹல்லேலூயா. கடைசியில் பாருங்கள், எந்த டாக்டர்ஸ் சொன்னாங்களோ ஆப்ரேஷன் பண்ணி பேபி எடுக்கணும்னு சொல்லி, திரும்ப அதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்து அந்த குழந்தைய பரிபூர்ணமாக வளர செய்து கடைசியில் 9 months ஆகி ஃபுல் டைம் பேபி. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆப்ரேஷன் இல்லாமல் கர்த்தர் நார்மல் டெலிவரியாக கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். கரங்கத்தடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்கத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வெயிட் பார்த்தீங்கன்னா 7 மாதம் இருக்கும்போது 1.4 1 கிலோ 400 கிராம் தான் இருந்துச்சு பொண்ணு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 3,600 கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 3.62 3 கிலோ 600 கிராம கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. சுகப்பிரசமாக கர்த்தர் கொடுத்தார். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அப்போ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, எந்தவித ஆபத்துலையும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைக்கு 3 வயசு முடிஞ்சு 4 வயசு பிறந்துச்சு. அதை பின்னாடி போட்டிருப்பேன், ஜோலின் ஜியோனான்னு போட்டிருப்பேன். ஹல்லேலூயா.
வசனம்லாம் சொல்லி கொடுத்து அவளை நேர்த்தியாக கத்தரை வளர்க்க வைத்து கொண்டு இருக்கிறார். யூடியூப்ல அவளுடைய வசனம் பாடல்கள்லாம் இருக்கும், நீங்க பாருங்க. அப்ப நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவர் மேல உள்ள வச்சிருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ரெண்டாவது விஷயம், எந்த சூழ்நிலையும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம அதை விட்டு நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. கடைசியில் பாருங்க, ஆண்டவர் அப்புறம் அற்புதம் செஞ்சார், இன்னும் அநேக அற்புதம் செஞ்சுட்டே இருக்கிறார். பேஷன்ஸ் கிளினிக், பர்சனல் லைஃப், நிறைய விஷயங்கள் ஆண்டவர் செய்கிறார். ஒரு சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன், இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தம் வாழ்ந்த நபர் யோசேப்பை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது இங்க யோபு குறித்து பார்க்க போறோம். எடுத்தவங்க வாசிங்க, யோபு 1 அதிகாரம், யோபு 1 அதிகாரம் 1, 2, 3 போட்டிருக்கு. ஊஸ் என்னும் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமா இருந்தார். ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும். எத்தனை ஆடு யோபுக்கு? எத்தனை ஆடு? 7000 ஆடு. இங்க வரும்போது நாங்க நிறைய ஆடுலாம் பார்த்தோம், மாடு ஆடெல்லாம் பார்த்தோம். எத்தனை ஆடு இருந்துச்சு யோபுக்கு? 7000 ஆடு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்டோடைய விலை எவ்வளவு இருக்கும்? 10,000 15,000 இருக்கும். இங்க எத்தனை ஆடு இருந்துச்சு யோபுக்கு? 7000 ஆடு. அடுத்தது வாசிங்கம்மா. எத்தனை ஒட்டகம்? 3000 ஒட்டகம். எத்தனை ஒட்டகம்? 3000 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்தினுடைய விலை 40 லட்சம் ரூபா. இப்போ ஜிஎஸ்டி போடுறாங்க, 50 லட்சம் ரூபா. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சேர்த்தா எத்தனை லட்சம் ரூபா? 50 லட்சம் ரூபா இன்னைக்கு மதிப்புப்படி. யோபுக்கு எத்தனை ஒட்டகம் இருந்துச்சு? 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள் இருந்தும் என்று திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அந்த மனிதன் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. பாருங்க, யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபு. அப்படிப்பட்ட யோபுக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது. அப்படி இருந்த போதிலும் யோபு என்ன பண்றாரு? அதிகாலமே எழும்புறார். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. யோபு விருந்து செய்கிற ஒரு முறையை வரும்போது வசனத்தை வாசிங்க. யோபு 1:5. அவர்களை அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே யோபு என்ன பண்றாரு? ஒரு 7000 ஆடு இருக்குது, 5000 ஒட்டகம் இருக்குது, 500 ஏர் மாடு இருக்கிறது, 7 குமாரர் 3 குமாரத்தில் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் யோபு அதிகாலமே எழும்புகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆஸ்தி படைத்த யோபு தன்னை தாழ்த்துகிறார், தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கலாம், இன்னைக்கு நம்மளை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியில் யோபுக்கு எல்லாம் என்ன செஞ்சிச்சு? அழிந்து போயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. கடைசியில் யோபு என்ன பண்றாரு பாருங்க. யோபு 21, 22 வாசிங்க. யோபு 1 21, 22. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு நாள் அழிந்து போயிடுச்சு. மாடு ஆடு எல்லாமே அழிந்து போயிடுச்சு, ஒட்டகங்கள் அழிந்து போயிடுச்சு, பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போனார்கள். ஆனாலும் யோபு என்ன சொல்றார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் எல்லாமே இழந்து போன டைமிலையும் யோபு கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். கரங்கள் தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? கரங்கள் தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நீங்க எல்லாத்தையும் இழந்து போய் வந்திருக்கலாம், தொழிலை இழந்து போய் வந்திருக்கலாம், பிள்ளைகளுடைய சிச்சுவேஷன்ஸை நீங்கள் இழந்து போய் வந்திருக்கலாம், வேலையில் உள்ள காரியத்தை நீங்கள் இழந்து போய் வந்திருக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்களை நீங்கள் இழந்து போய் வந்திருக்கலாம். நீங்கள் ஸ்டடீஸ் முன்னாடி நல்லா படித்தானே என் பையன் இன்னைக்கு சரியாக படிக்கலன்னு சொல்லி நீங்கள் இழந்து போய் வந்திருக்கலாம். அந்த நிலையிலையும் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லலை. யோபு என்ன செய்யல? குறை சொல்லவே இல்லை. கடைசியில் பார்க்குறோம், யோபு தன் சிநேகிதத்துக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபை என்ன செஞ்சாரு? சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இன்றைக்கு நீங்க சிறைப்பட்டு இருக்கலாம். யோபு சிறைப்பட்டு இருந்தார், அந்த டைம்லையும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். யோபு தன் சிநேகிதத்துக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? பிள்ளைங்க திரும்ப பிறகுறாங்க. யோபுக்கு 7000 இருந்த ஆடு எத்தனை ஆடு ஆயிடுச்சு? 14000 ஆயிட்டு. 5000 ஒட்டகம் 10000 ஒட்டகம் ஆயிட்டு. ஹல்லேலூயா. இப்படி
இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் யோபுடைய பின்னிலைமையை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்க வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்க உங்க முன்னிலைமை பார்க்கிலும் உங்கள் பின்னிலைமை அது ஆசீர்வாதமாக அமையும். கரந்தடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்க முன்னிலைமை பார்க்கிலும் உங்க பின்னிலைமை ஆசீர்வாதமாக அமையணும்னா எல்லா டைமிலையும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக வேகமாக மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:4 நான் வாசிக்கிறேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். முதல் சித்தம் நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக மாற வேண்டும். 2வது சித்தம் நம்ம எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இந்த சங்க பண்டிகை, இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் எல்லா காரியத்திலையும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். 3வது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எத்தனை நம்புறீங்க? எத்தனை ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் 750 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 750 கோடி பேரும் யாரை ஏற்றுக்கொள்ளணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நீங்களும் நானும் ஏதாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்ம இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும், பிறருக்கு சாட்சிகளாக மாற வேண்டும். இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வெளிப்படுத்தல் 20:15 போட்டிருக்குது பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் ஒருத்தனுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் அவன் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ ஜீவ புஸ்தகம்னா என்ன? வெளிப்படுத்தல் 20:12 போட்டிருக்கு. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. வேறொரு புஸ்தகமும் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போ அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன்படியே மனிதர்கள் தங்கள் மரித்தோர் தங்கள் கிரியத்தக்கதாக நியாயத்திட்டு பறைந்தார்கள் அந்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 20:12. அப்போ ஜீவபுஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குதோ அதன்படி தான் தீர்ப்பு. இப்போ ஒருத்தனுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இல்லை அப்படின்னா அவங்க எங்கே போயிடுவாங்க? அக்கினி கடலும் கந்தகமரியிலும் நரகத்தில் என்ன செஞ்சிருவாங்க? பங்கடைஞ்சிருவாங்க. நம்ம நல்ல சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம், ஆலயத்தில் மகிமையாக ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம், ஏசப்போடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். அழிந்து போகிற எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேரோ இருக்கிறாங்க. அந்த எல்லாரும் இயேசுவை அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஊர் பகுதியில் நீங்கள் தீர்மானம் பண்ணணும், இயேசுவே எல்லாரும் மண்டே வரணும், அதுக்கு நான் சாட்சிகளாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. இந்த ஸ்தோத்திர பண்டிகையில தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே நான் பரிசுத்தம் உள்ளவனா வாழுவேன், என் செல்போன் விஷயத்துல நான் கவனமாக இருப்பேன், டிவியில என்ன பார்க்குறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன், என் பரிசுத்தத்தை நான் பாதுகாத்து கொள்ளுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் பரிசுத்தத்தை பற்றி சொல்லுவேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். ஆண்டவரை பற்றி குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு நீங்கள் அதை தரல, இதை தரல, அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணாமல் இயேசுவை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா யோபை ஆசீர்வதிச்ச மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தின மாதிரி கர்த்தர் நம்ம பிள்ளைகளை உயர்த்துவார். 3வது பாயிண்ட்ஸ், நம்ம இயேசுவுக்கு நம்ம சாட்சிகளாக மாற வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குது? மிகவும் சமீபமாக இருக்குது. இஸ்ரவேல் தேசத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்து மேலே ஈரான் என்ன செஞ்சாங்க? அட்டாக் பண்ணி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? மடிஞ்சு போகிறது நம்ம பார்க்குறோம். ஹமாஸ் அமைப்பு இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்யுது? அதி தீவிரமாக தாக்குதல் என்ன செஞ்சிருக்கு? நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய எழுப்புதல் சபையில் வரணும். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்கிறேன், நான் ஒளியா இருப்பேன், எழுந்து பிரகாசிக்கிறேன், நான் ஒளியா இருப்பேன்னு சொல்லி எத்தனை தீர்மானம் பண்றீங்க? ஹல்லேலூயா. காலம் கடைசி காலமாயிடுச்சு. ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குது? சமீபமா இருக்குது. பாருங்க, எழுப்புதல் கடைசி காலத்துல எழுப்புதல் என்னன்னா தெருவுல அற்புதம் நடக்குமா? ஹல்லேலூயா. எங்க அற்புதம் நடக்கும்? தெருவுல அப்புறம் அற்புதம் நடக்கும். எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவ பாடல்களை பாடிட்டு போவாங்க. ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எங்கே பார்த்தாலும் என்ன பாடல்கள் ஓடும்? ஏசப்போடைய பாடல்கள் ஓடும். எத்தனை பேர் எழுப்புதலை பார்க்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனையோ மிஷினரிகள் நமக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்க மிஷினரிகளாக வாழ்ந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு நல்ல ஆடை அணிந்து நல்லா படிப்பறிவு அறிந்து இங்கிலீஷ் நல்லா பேசுகிறோம், தமிழ் நல்லா பேசுகிறோம், நல்ல தொழிலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மிஷினரிகள் இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு என்ன செய்ய முடியாது? வந்திருக்கவே முடியாது. அவங்க காரணம் ஏசப்பா மேலே வச்ச அன்புனால அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நான் வாழுவேன் ஆண்டவரே, ஒரு பிரேயர் கிறிஸ்தவனாக நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக நான் வாழுவேன்னு சொல்லி எத்தனை தீர்மானம் எடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. கை உயர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்களை தேடி என்ன செய்யும்?
வரும். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்க ஆசீர்வாதம் தேடி போக வேண்டியதில்லை, உங்க வீட்டிலே ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. இப்படிதான் பாருங்க, ஒரு சர்ச்சில் ஒரு 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 அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா, நான் சொன்னேன், ஓப்பனாக சொல்லிட்டேன், உங்களுக்கு வீடு இந்த வருஷத்தில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கத்த சொல்ல செய்துட்டார். அவங்க ஸ்டேஜ் என்னென்னு எனக்கு என்ன செய்ய தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்ட புவர் ஃபேமிலி. அவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு இன்னொருத்தங்கிட்ட நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் எனக்கு சொன்னீங்க சாதாரணமாக ஒரு வீடு கிடச்சிருன்னு சொல்லி சொன்னீங்க, எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு 2 மாடி வீடை கத்தர் கெட்ட வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எனக்கே அது தெரில அப்படின்னா. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கத்தர் இங்கே ஒவ்வொருவரையும் கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. God needs each and everybody. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் சின்ன பிள்ளைகள் மேலே, வாலிபர்கள் மேலே, பெரியவங்க மேலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்ற போகிறார். அந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நீங்கள் எல்லாரும் ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை கடைசி கால எழுப்புதல்ல என்ன பயன்படுத்துங்க, எங்க சபையை பயன்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னும் ஆலயத்துக்கு வந்து அதிகமாக நான் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. முதல் பாயிண்ட், ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன சிந்தை செயல் எல்லாத்தையும் என்ன பரிசுத்தப்படுத்துங்க. என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் கணவனை பரிசுத்தப்படுத்துங்க, அவங்க செய்யற வேலையை பரிசுத்தப்படுத்துங்க, என் தொழிலை பரிசுத்த ஜெபம் பண்ணுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்க வீட்டில் காணப்படுகிற எல்லா பொல்லாதாவின் கிரியைகள் அழிகிறது, மந்திர வல்லமைகள் அறிகிறது. நம்பி காடு கொடுங்க. ஹல்லேலூயா. பில்லி சுனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகிறது. ஜெபம் பண்ணுங்க. 2வது, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லா வச்சு நான் ஸ்தோத்திரம் செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரவீன ஹல்லேலூயா. ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. நமக்காக வைராக்கியமா எழும்புவேன். ஹல்லேலூயா. தம்பி ஏ மேஜர். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் பாடணும். திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. எல்லாரும் பாடலாமா? இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. பழையன கடந்தன புதியன புகுந்தன, பரலோக குடிமகனாம் மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் கேட்க வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்க தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்க செய்கிற பிசினஸ் ஆசீர்வாதமாக இருக்கும்.
நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கல்ல இடுவார். நன்றி ஆண்டவர். எங்களை அன்போடு அழைத்த சேகர குருவனார் ஐயாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர். ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஐயரம்மாவுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல போதுகிற ஐயாவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா. நல்ல ஒரு ஆவிக்குரிய போதுகிற ஐயாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களை சுற்றிலும் கர்த்தர் நீர் பாதுகாவலாக இருங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சபை செக்ரட்டரிக்காக ஜெபிக்கிறேன், ட்ரெஷரருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, LCF கமிட்டி மெம்பர்ஸுக்காக ஜெபிக்கிறேன், சர்ச் டே கமிட்டி மெம்பர்ஸுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. DC மெம்பர்ஸுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் கீபோர்டுக்கு ஆர்கனைசருக்காக ஜெபிக்கிறேன், கொயருக்காக ஜெபிக்கிறேன், ஆலய பணியாளர் மைக் செட்டி சகோதரர் பண்ற சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பெரியவங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிங்க. இந்த சபையை மேன்மேலும் நீங்க பெருக பண்ணுங்க ஆண்டவரே. சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், பொறாமை, எரிச்சல், வன்கண், திருஷ்டின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. வாலிபர் சங்கத்துக்காக, பெண்கள் சங்கத்துக்காக, இசபா சோதரே சபா வாலிப ஆண்கள் பெண்கள் சங்கத்திற்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சுற்றுவரத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படி பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மழை காலத்தில் எந்தவித டிசீஸும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை காய்ச்சலோடு, இருமல், சளியோடு, தலைவலியோடு கஷ்டப்பட்டு இருப்பாங்களான்றா அந்த காய்ச்சல்னால எல்லா ஃபீவரும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. இந்த எங்களை உபசரிக்கிற இந்த சபையினுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க பண்ண பொருத்தனைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாம மாத்திரம் மேம்படுவதாக. எல்லா புகழ், எல்லா மகிமை இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அலைத்தவர்கே அலைத்தவரே எங்கள் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லணும். ஒரு வார்த்தை சொல்லிட உண்மையாய் ஓடுகிறோம். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லணும். ஒரு வார்த்தை சொல்லிட உண்மையாய் ஓடுகின்றேன். அலைத்தவரே அலைத்தவரே எங்கள் ஊழியத்தின் ஆதாரமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. அடுத்ததாக சேகர் குருவன் ஐயாவுக்காக தேங்க்ஸ். தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. ஒரு மாதம் கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஹல்லேலூயா. 4500 கிலோமீட்டருக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. தூத்துக்குடி மாவட்டம் முழுசும் நம்ம சுற்றி வரோம். மருத்துவ பணிக்கு நம்ம ஊழியத்து காரணமாக பல கிலோமீட்டர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணி வரோம். என்னுடைய ஹெல்த்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. நான் மருத்துவ பணிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? கை வைத்து காமிங்க. கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. உடைய பேர் ஜான் மோசஸ், உடைய மகன் மாதிரி, உடைய சகோதரன் மாதிரி, உங்களுடைய பேரப்பிள்ளை மாதிரி இங்கே ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே இருந்தாலும் இந்த ப்ரேயர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. ஏன்னா போகிற இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. எத்தனை பேர் பார்ப்பான், எத்தனை பேர் மந்திரம் வைப்பான், பில்லி சொல்லி வைப்பான். இது வரைக்கும் ஒன்றும் கத்தர் என்ன தாக்காதபடி கத்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெஸ்ட்டே கிடையாது. வாரத்தில் 7 நாள் என்ன செய்யாது, ரெஸ்ட்டு கிடையாது. 6 நாள் ரெஸ்ட்டு, 7 நாள் சிக்க எங்கேயாவது நான் போய் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். ஹல்லேலூயா. இந்த 7 நாளையும் கத்தர் என்னை பாதுகாக்க நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்கள் சபைக்காக நான் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன். கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை என்ன செய்வாராங்க, ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வேணும்னா என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழி நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உட்பட்டு பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய உயிர்லோரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தாங்கிட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள்.
ஆராதனையின் நிறைவிற்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோமாக. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தந்தீர். இந்த நாளிலும் கூட அன்பான குழுவினரை, அன்பு மகனை நீர் ஆசீர்வதித்து தடையின்றி இந்த ஆலயத்தில் கூட்டி சேர்ந்து அவர்களோடு இணைந்து கர்த்தரை துதிக்கின்ற ஒரு வாய்ப்பை தந்தீர். நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களிலும் முதல் புத்தாண்டை சந்திக்கின்ற அன்பு குழந்தை மனோகர் டேரான் அன்பு குழந்தையை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அன்பு குடும்பத்தோடு இருக்கட்டும். இந்த நாளிலும் இந்த வாரத்தில் 2 பிள்ளைகள் புத்தாண்டை சந்திக்கின்றார்கள். கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து தெய்வீக சமாதானம் அன்பு குடும்பத்தோடு இருக்கட்டும். அப்பா, இந்த நாளிலும் கூட உற்சாகமாக காணிக்கை தந்த பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தினீர், ஆசீர்வதித்தீர். அன்பு பிள்ளைகளுக்கான கிருபைகளை, நன்மைகளை தந்தீர். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக மனமகிழ்ச்சியோடு, ஒருவேளை கடினமான, வறுமையான, கஷ்டமான சூழ்நிலைகள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனாலும் உம்முடைய ஊழியத்திற்கென்று, உம்முடைய திருப்பணி வளர்ச்சிக்கென்று நாங்கள் உற்சாகமாக தருகின்ற வாய்ப்பை எங்களுக்கு தந்தீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான நாட்கள், காலங்கள், இந்த வாரத்திற்குரிய எங்களுடைய தொடர் பயணங்கள், இன்றைக்கு உள்ள சிறப்பு நிகழ்வுகள் அனைத்திலும் ஆண்டுடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தியும் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து எங்களை வெறுமையாக்கி செபிக்கிறோம். எல்லாம் துதி, கன, மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். திருமை இந்த இயேசு கிறிஸ்துவில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். பரமபொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு ஸ்ரீசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம், சுபமங்களம், சுபமங்களம். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானோர் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.